தண்ணி ஒழிஞ்சாத சரி தண்ணி முடிஞ்சு போட்டாச்சு போட்டாச்சு ஐயா உங்களை முகம் தெரியும் தற்பொழுது நெடுந்தீவு மண்ணுக்கு இன்றைக்கு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நாள். எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கான தொடக்க விழாவின் முதல் கட்டமாக அடுத்து அதனை நிகழ்வுகளின் வரிசையில் அடுத்த நிகழ்வாக குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய தோழர் கருணாநாதன் இருந்து வட மாகாண கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் பி லியனகமகே ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அதைத் தொடர்ந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் திரு டி.ஜே. அமைச்சருக்கு சொல்லு அப்புறம் போனாண்டு ஐயா ஐயா போட்டுட்டு வந்தா போட்டுட்டு வந்தா இந்த ரெண்டு வா
நம்பர் அந்த ஒரு விலங்கு வைக்கலாம் தள்ளு இதை பட்டி sorry tapi yang mau agak lokal itu kan சரி 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 almost Olympic நெடுந்தீவு என்பது ஓர் தீவு. ලංකාව කියන්නේ ඒත් දූපතක්. இந்த இலங்கை என்பதும் ஓர் தீவு தான். එකක් ලොකු දූපතක් අනිත් එක පොඩි දූපතක්. ஒன்று பெரிய தீவு மற்றது ஒரு சிறிய தீவு. චිත්‍රපටියක් බලලා තියෙනවද තමිල් එකක්? ரெண்டு தீவுகள். நீங்கள் படம் ஒன்று பார்த்திருக்கிறீர்களா? ரெண்டு தீவுகள். இரு தீவுகள் என்று சொல்லி ஒரு படம் ஒன்று பார்த்திருக்கிறீர்களா? இரு தீவுகள், இரண்டு தீவுகள். පාද බලලා තියෙනවා. பாத பார்த்திருக்கிறார். ඇත්තටම එතන තියෙන්නේ පොඩි ලව් ස්ටෝරි එකක්. உண்மையில் அதில் இருப்பது வந்து ஒரு காதல் கதையானது. ඒ චිත්‍රපටියේ පාදනම් වෙන්නේ ඇත්තටම නෙදුන් තීව එක දූපතක් විදියට. அந்த நெடுந்தீவானது ஒரு தீவு என்ற முறையில் தான் அந்த சித்திரப்பட்டியத்தில் நான் ஒப்பிட முடியும். දැන් අපි මේ චිත්‍රපටිය අද මෙතෙන්ට ගැලපෙන විදියට වෙනස් කරන්න මම හදා. அந்த திரைப்படத்தினை இந்த நெடுந்தீவு என்ற ரீதியில் மாற்றி உங்களுக்கு உரையாற்றுவதற்கு நான் விரும்புகின்றேன். අපි හිතමු නෙදුන් තීව කියන්නේ පුංචි දූපතක් මේ දූපතේ ඉන්නවා පිරිමි ළමයි. உண்மையில் நெடுந்தீவு என்பது ஒரு சிறிய தீவு. இங்கு இருக்கிறார் ஒரு ஆண் பிள்ளை ஒரு ஆள். ලංකාව කියන්නේ ලොකු දූපතක්. ඒකේ ඉන්නවා ඒ පිරිමි ළමයාට ආදරය කරන ගෑනු ළමයි. ஆனால் இலங்கை என்பது ஒரு பெரிய தீவு. அங்கு இருக்கிறார் ஒரு இந்த சிறிய தீவில் உள்ள ஆண் பிள்ளை மேல் காதல் கொண்டுள்ள ஒரு பெண் பிள்ளை ஒருவர் இருக்கிறார் அந்த பெரிய தீவில் இலங்கையில். දැන් අපිට ටෙලිෆෝන් තියෙන නිසා දෙන්නට ෆෝන් එකෙන් කතා බහ කරන්න පුළුවන්. இப்பொழுது நமக்கு தொலைபேசி இருப்பதனால் போனில் நாம் கதைத்துக் கொள்ளக்கூடியதாக அவர்களுக்கு இருக்கும். ඒ වුණාට ආදරය කරන්න පටන් ගත්තට පස්සේ අපි දන්නවා ෆෝන් එක මදි වෙනවා. ஆனால் காதலிக்க ஆரம்பித்த பின்னர் எங்களுக்கு தெரியும் அந்த போனில் காதலிப்பது என்பது குறைவானதாக இருக்கும் என்று. දැක්කේ නැති වුණාම නහය දානවා. அந்த அவரை கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் எமது கண்கள் வந்து அவரை தேடி அழும். ඇස්ම වගේ එනවා නේද? எங்களுக்கு ஒரு அஸ்மா மாதிரி ஒன்று வருந்தானே காணையிலே என்று சொல்லி சொன்ன அந்த காதலியை. ආදරය කරපු කට්ටියගේ මූණ වලින් මට කියන්න පුළුවන් CEO ගේ.
இந்த காதலித்தவர்களுடைய முகத்தை வைத்துக்கொண்டு என்னால் சொல்ல உதாரணமாக கடற்படை தளபதி நடுந்தீவை சேர்ந்தவரை முகத்தை வைத்துக்கொண்டு நான் பகடிக்கு சொன்ன நான் ඒ නිසා අද වෙලා තියෙන දේ තමයි මේ ලංකාව කියන දූපතේ ඉන්න ගෑනු ළමයාත් මේ නෙදුම් තියු කියන ඉන්න දූපතේ ඉන්න ගෑනු ළමයාගේ ආදරයට විශාල බාධාවක් තියෙනවා. இந்த வகையில் இலங்கை என்கின்ற பெரியோரு தீவில் உள்ள பெண் பிள்ளைக்கு நெடுந்தீவு என்கின்ற சிறிய தீவில் உள்ள ஆண் பிள்ளையினை காதலிப்பதில் பல இடர்பாடுகள் இருக்கின்றன. ඒක එක විශාලම බාධාව තමයි ප්‍රවාහණය. அதில் உள்ள பெரிய இடர்பாடு தான் வந்து போக்குவரத்து. ඒ නිසා ඒ වගේම ඒ විතරකුත් නෙමෙයි ඒ ප්‍රවාහණය බාධා වෙන නිසා මේට ගුරුවරු එන්නේ දරුවන්ට නැටුම් ගන්න. அந்த போக்குவரத்து பிரச்சனை இருப்பதனால் இந்த பிரதேசத்திற்கு ஆசிரியர்கள் வருவதில்லை பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு. දොස්තරලා නර්ස්ලාත් ගෙන්න ගන්න අමාරුයි. டாக்டர் மற்றும் நர்ஸ் தாதியர்களையும் இங்கு வரவழைத்துக் கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது. ඉදිකිරීමක් කරන්න ගියත් ඒ කොන්ත්‍රාත් සමාගම් වලට එන්න අමාරුයි. அபிவிருத்தி செய்ய செல்கின்ற பொழுதும் இந்த அதாவது ஒப்பந்தக்காரரை கொண்டு வருவது மிகுந்த கஷ்டமாக உள்ளது. නිසා අපිට පේනවා මේ ආදරයට තියෙන ලොකුම බාධාව තමයි ප්‍රවාහණය. அதனால் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த காதல்களுக்கு இடையில் இருக்கின்ற பெரிய பிரச்சனைகள் தான் இந்த போக்குவரத்தானது. ප්‍රවාහණය කියන්නේ සම්බන්ධතා ගොඩනගන. உண்மையில் இந்த போக்குவரத்து என்பது தொடர்புகளை அதாவது நம்மளுடைய காதல் தொடர்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒன்று. කනෙක්ටිවිටි එක හදන එක. தொடர்பாடலை ஏற்படுத்தக்கூடியது ஒன்று. ඒ නිසා අපිට කරන්න පුළුවන් දේ තමයි මේ දෙන්නගේ ආදරය වැඩි කරන්න ප්‍රවාහණය පැත්තෙන් දෙන්න පුළුවන් හැම සපෝට් එකම දෙන එක. அதனால் இந்த இருவருடைய காதலை மேம்படுத்துவதற்கு காதலை வளர்ப்படுத்துவதற்கு இந்த போக்குவரத்தை மேம்படுத்துவதனூடாக அந்த காதலுக்குரிய சப்போர்ட்டை எங்களால் கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். අපි මේ දූපතට උදව් කරන්නේ මේක සංචාරක මධ්‍යස්ථානයක් නිසා නෙමෙයි. நாங்கள் இந்த நெடுந்தீவு என்கின்ற தீவினை மேம்படுத்துவதானது சுற்றுலாத்துறையினை வளர்ப்பதற்காக மட்டுமல்ல. ලංකාව නෙදුම් තීවට ආදරය නිසා. இலங்கை இந்த நெடுந்தீவு தொடர்பான ஓர் காதல் இருப்பதனால் அன்பு இருப்பதனால் நெடுந்தீவு தொடர்பாக නෙදුම් තීව ලංකාවට ආදරය නිසා. நெடுந்தீவும் இலங்கை மீது அன்பு செலுத்துவதனால் தான் நாம் இதனை அபிவிருத்தி செய்கின்றோம். ඒක අමර දෙයක් තමයි සංචාරක. அதில் ஒரு விடயம்தான் இந்த சுற்றுலாத்துறையானது. ඒ නිසා අපි වගේ දැනීම හැටියට අපි රුපියල් මිලියන් 1500ක් 2000කට විතර කිට්ටුවන මුදල් ප්‍රමාණයක් අපි මේ ආදරේ දූපතට වෙන් කරලා තිබෙනවා. அந்த வகையில் எனக்கு ஞாபகம் இருக்கின்ற அளவில் 1500 தொடக்கம் 2000 மில்லியன் ரூபாய் வரைக்கும் இந்த நாம் அன்பு செலுத்துகின்ற இந்த நெடுந்தீவிற்காக நாம் ஒதுக்கி இருக்கின்றோம். එතෙන්දී අපේ සභාපතිතුමා ඉතාමත් සුදුවන්ත වෙනවා රාජකරණ සභාපතිතුමාට. එතුමාටම අපි මේ යෝජනාව කරාම මේ MPCS සභාපතිතුමාගේ ඉල්ලීම මත අපිට ෂෙඩ් එකක් දෙන්න කියලා එතුමා මේක ඇත්තටම ලාභ වලින් තොරව කරන්න තීන්දුව කළා. அந்த வகையில் நான் உண்மையில் நன்றி கூற வேண்டியது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் ராஜகருணா அவர்களுக்கு. நாம் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட பொழுது பெட்ரோலியம் கூட்டுத்தாபன இங்க இருக்கின்ற பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் அவருடைய வேண்டுகோளுக்கு அமையவும் அவர் இந்த திட்டத்தினை எந்த ஒரு லாபத்தினையும் நோக்கமாக அல்லாமல் இங்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு விளைவித்தமை நாம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். අපේ නිසා මේ ඉදිකිරීම් සමාගම මේ ටෙන්ඩර් එක ගත්තු මෙතන ඒකේ ප්‍රධානියා ඉන්නවා. අපි එතුමාගේ ඉල්ලා සිටි අර බෝඩ් එකේ නම් ගහලා තියෙන නොවැම්බර් 4 කියලා ඒක මකලා සැප්තැම්බර් 30 ඉවර කරන්න කියලා. நான் இங்க இருக்கின்ற அந்த ஒப்பந்தக்காரர் இந்த பெட்ரோல் செட்டை இங்கு அமைப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தக்காரர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அந்த போட்டில் போடப்பட்டிருக்கின்றது நவம்பர் மாதம் தான் இது முடிவடையும் என்று சொல்லி, ஆனால் நான் அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அதனை அழித்து செப்டை இல்லாமல் இருக்கலாம். ඔබතුමාලා දන්නවා කෝවිලේ උත්සවයට පෙරහැරක් යනවා. உங்களுக்கு தெரியும் கோவில் திருவிழாக்களில் ஊர்வலம் செல்வது. අපි හිතමු එක හන්දියකදී අපි දකිනවා කාවඩි. ஒரு சந்தியில் நாம் காணுகின்றோம் காவடி ஒன்றினை. තව කිලෝමීටර් දෙක තුනක් ගියාට පස්සේ තව අපි දකිනවා පෙරිය කාවඩි මොකද කියන්නේ? පරව කාවඩි තව කණ්ඩායමක් අපි දකිනවා. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்கள் சென்ற பிறகு இன்னொரு காவடி, அதாவது பறவை காவடி வகையான இன்னொரு காவடியை நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். තව කිලෝමීටර් 10ක් විතර ගියාට පස්සේ අපිට දකිනවා තේ නේද ලොකු අර මේකත් එක්ක තේරක අදිනවා මිනිස්සු.
இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் சென்றது பின்பாடு எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் தேரை மக்கள் இழுத்துக்கொண்டு செல்வதனை. එතකොට මේ පෙරහැරේ කොටස් අපිට පේන්නේ තනින් තන. ஆனால் இந்த ஊர்வலத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் தனித்தனியாகவே நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. මේක දකින්න මිනිස්සුන්ට තේරෙන්නේ නැහැ මේක පෙරහැර කියලා. இதனை பார்க்கின்ற மக்களுக்கு இது ஒரு ஊர்வலம் என்பது உடனடியாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்காது. නෙදුන් තීවල මිනිස්සු දකින්නේ කාවඩි කට්ටිය විතරයි. நெடுந்தீவில் இருக்கிற மக்கள் பார்ப்பது அந்த காவடி ஒரு 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 பகுதியில் உள்ள காவடியினை மட்டும்தான். වේලණේක වල දකින්නේ සමහර විට අර පරව කාවඩි කණ්ඩායම විතරයි. வேலனையில் இருக்கும் மக்கள் சில வேளையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த பறவை காவடி கொண்டு செல்லும் அந்த குழுவினரை மட்டும்தான். යාපනය දකින්නේ තේරක විතරයි. யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் காணக்கூடியதாக இருக்கும் அந்த தேர் என்கின்ற ஒரு பகுதியினை மட்டும்தான். හැබැයි මම ඔබතුමාලගෙන් අහන්න කැමති එක ප්‍රශ්නයක්. ஆனால் நான் உங்களிடம் கேட்க வேண்டும் ஒரு பிரச்சனையினை. ඔය තමයි කියලා. ஆனால் எங்கள் அனைவருக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருப்பது அந்த கோவிலுடைய திருவிழாவை நோக்கித்தான் என்பது. නැත්තම් පල්ලිය මංගල්‍ය තමයි කියලා. அல்லது அந்த ஒரு பள்ளியினுடைய ஒரு உற்சவத்தை நோக்கித்தான் நாம் பயணித்துக் கொண்டிருப்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். නැත්තම් ඇසල පෙරහැර තමයි කියලා. அல்லது அது ஒரு அசல பெரேரா என்கின்ற பெரேராவை நோக்கித்தான் நாம் பயணித்துக் கொண்டிருப்பதனை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். එක පුංචි තනි තනි මිනිස්සුන්ට තේරෙන්නේ නැහැ. அது தனித்தனியாக இருக்கின்ற சிறிய பகுதியினருக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக ஒரே அடியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்காது. නමුත් මේ රට ගැන ආදරයක් තිබෙන මිනිස්සු, නිලධාරීන්, උගතුන්, ආගමික නායකයන් අපි හිතනවා පෙන්වා දිය යුතුයි මේ ජාතිවාදයෙන් තොර, ජාතික සමගිය පිරිච්ච, දූෂණයෙන් තොර හැම කෙනාටම සාධාරණව සලකන රටක් වෙනුවෙන් තමයි මේ පෙරහැර මේ කෑලි සෙට් වෙන්නේ කියලා. இந்த நாட்டில் மிகுந்த அன்பினை செலுத்திக் கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகள் மற்றும் அணியினருக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இவ்வாறான சிறு சிறு பகுதிகளாக இந்த பயணத்தினை மேற்கொண்டிருக்கின்ற இந்த பெரேரானது, இந்த திருவிழாவானது ஒரு கோவில் உற்சவத்தை நோக்கியதாகத்தான் இது நாங்கள் சென்று கொண்டிருப்பதனையும், அதாவது இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை நோக்கித்தான் இந்த உற்சவம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனையும் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ඒක දකින්න බැරි කවුරු හරි ඉන්නව ලංකාවේ ඒ සුළු පිරිසක්. වණක්කම් අයුබෝවන්. அனைவருக்கும் வணக்கம். බඩගින්නේද ඉන්නේ? பசியிலையா இருக்கிறீங்க? ඕ. හැබැයි අපිට ගොඩාක් සංග්‍රහ කළා, අන්තිමට කිරිබතුත් ගෙනාවා. ඒ නිසා අපි හිතන අපි ඔක්කොම දැන් බඩ පිරලා ඉන්නේ. எங்களுக்கு நிறைய சோடிட்ஸ் தந்தாங்க, கடைசியில் எரிபத்தும் கொண்டு தந்தாங்க. நான் நினச்சேன் நீங்கள் எல்லாரும் வயிறு நிரம்பி போய் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி. නෙදුන් තීවල ආදරය සංග්‍රහ ගලනවා නේද? உங்களோட நெடுந்தீவில் இந்த எங்களோட அன்பு அதே போல உங்களுடைய உதவிகள் ஒத்துவாசைகள் எங்களுக்கு மிகுந்த இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினராக கொண்டிருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்களே, அதே போன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடைய தலைவர் ராஜகர்ணா அவர்களே, அதே போன்று அரசாங்க அதிபர் அவர்களே, அதே போன்று எங்களுடைய ஆர்டிஏனுடைய தலைவர் அவர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற நேவி உள்ளிட்ட அனைவருக்கும், அதே போன்று இங்கு வந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக நான் நினைக்கின்றேன், இன்று இந்த நெடுந்தீவினுடைய வரலாறு என்பது ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்கள் வரலாறு. எங்களோட சேர சோழ பாண்டியன் காலத்தின் வரைக்கும் நீள்கின்ற வரலாறு. அவ்வாறான வரலாறு மாத்திரமல்ல, இந்த எமது நாட்டை ஆக்கிரமிக்கப்படுகின்ற பொழுது முதல் தடவையாக போர்த்துகேயர் கூட 1505ஆம் ஆண்டு கூட காலடி வைத்த பிரதேசம் இது. அவ்வாறான பிரதேசத்திற்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதாவது எரிபொருள் நிரப்பும் நிலையம் ஒன்று இருக்கவில்லை. அதனால் இது சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அதனால் அந்த நிகழ்வினை அந்த செயற்பாட்டினை முன்னெடுத்த எங்களுடைய அமைச்சர், உங்களை பற்றி சிந்திக்கின்ற பிமல் ரத்நாயக் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த முடிவை எடுத்ததன் பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்து இந்த இடத்திற்கு இதை உயர்த்தி வைத்து இன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடாத்துகின்ற அளவுக்கு உயர்த்திய
எங்களுடைய பெற்றோரின் கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் ராஜகுர்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம். எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு அதாவது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற வீதிக்கு நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை வெளிக்காட்டுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நடனத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அந்த மாணவிகளுக்கும் அந்த மாணவ மணிகளுக்கும் அதை போன்று அதை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த இம்முறை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய விசேடமாக எங்களுடைய அமைச்சின் கீழ், எனது அமைச்சின் கீழ் 17 மில்லியன் ரூபாய்க்கான செயற்பாடுகள் ஆரம்பமாகும். அடுத்த வருடம் 150 மில்லியனுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பிரஜாசக்தி நிறுவனத்தின் கீழ் செயற்பாடுகள் எடுத்துக்கொண்டால் 32 மில்லியன் ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது சற்று முன்னர் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரோடு பேசுகின்ற பொழுது உங்களுடைய பாடசாலை மைதானத்தை புனரமைப்பதற்காக அவர் சொல்லுகின்றார் 10 மில்லியன் ரூபாய் பெற்று தருகின்றேன் என்று கூட கூறியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இருக்கின்ற நெடுந்தீவு அல்ல, நாளைக்கு இதைவிட ஒரு மாற்றமான புதிய கோணத்தில் புத்தளிச்சு பெறுகின்ற ஒரு நெடுந்தீவாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த நெடுந்தீவை கட்டியெழுப்புவதற்கு நெடுந்தீவில் இருக்கின்ற மக்கள் தாங்களுடைய பழைய காம்பீரத்துடன் பழைய கௌரவத்துடன் தலை நிமிர்ந்து நாங்கள் நெடுந்தீவான்கள் என்கின்ற கூறும் அளவு இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் இந்த தீபக பிரதேசம் என்பது பின்தங்கிய பிரதேசம் என்று பறைச்சாற்றுகின்ற பொழுது, எல்லா வகையிலும் கூட இன்றைக்கு பின்தங்கி இருக்கின்றது என்று கூறப்படுகின்ற பொழுது, நாளைக்கு எங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டின் கீழ் நாளைக்கு நெடுந்தீவில் வாழ்கின்ற அனைவரும் நாங்கள் நெடுந்தீவர்கள் என்கின்ற பெருமையோடு கூறுகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளையும் அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. அந்த செயற்பாடுகளுக்காக வேண்டி உங்களுடைய பிரதேச செயலாளர், உங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போன்று இங்கு இருக்கின்ற அரசாங்க ஊழியர்கள், இங்கு இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஒரு முகமாக இருந்து கொண்டு ஒன்றாக செயற்படுங்கள் என்று செய்திகளுக்காக யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.